அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த மனிதனோட நிலைமை கொஞ்சம் பாருங்க. வாசிக்கட்ட இந்த பகுதியில இருந்து இவன் ஆக உதவியற்றவன். எப்படின்னா தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொண்டான். மார்க் 5:5 வாசிக்கிறோம். தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். தனக்கு இருந்த பலத்தை தன்னை அடிப்பதற்காகவே அவன் பயன்படுத்தினான். பாருங்க, இன்னைக்கு சாத்தான் அநேகரை ஆக தற்கொலைக்கு நேராக தூண்டுகிறானே, சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்ல, அதுக்கு அடையாளமா இந்த மனுஷன் இருக்கிறான். மட்டுமற மனிதர்கள் விலங்கு போட்டு இவனை ஒடுக்கினார்கள், கட்டி வைத்தார்கள். அந்த விலங்கையும் முறித்து கொண்டான். ஆகிலும் இவனுக்கு விடுதலை இல்லை. பாருங்கள், அடுத்தவர்களை காயப்படுத்தினான். பாருங்க, தன்னை காயப்படுத்தினான், அடுத்தவர்களை காயப்படுத்தினான். இரவும் பகலும் அவன் மலைகளிலும் வனாந்தரத்திலும் கல்லறையிலும் இருந்து கூக்குரலிட்டு கதறி இருக்கிறான். பாருங்கள், இந்த பிரச்சனை ஒரு நாள் 2 நாள் இல்ல, நெடுநாளா இருந்ததாக லூக்கா 8:28 வாசிக்கிறோம். இரண்டாவது அந்த மனுஷன் நிலைமை லூக்கா 8:27 வாசிக்கிறோம். அவன் வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான். சாத்தா ஒரு மனுஷனுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நிலைமை பாருங்க, அவர்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகிறவனாயிருக்கிறார். அடுத்தது லூக்கா 8:28 வீட்டில் தங்காதவனாயிருந்தான். அவனுடைய குடியிருப்பு மலைகளிலே குடியிருந்தான், கல்லறையிலே குடியிருந்தான், வனாந்தரத்துல குடியிருந்தான். பாருங்க, எத்தனை பரிதாபம் பாருங்க. ஆனால் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து அவன் விலங்கை முறிச்சார், அவனை விடுதலையாக்கினார். அப்படி அதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார் இயேசு, பிசாசின் விடுதலை விடுதலையாக்குவார் இயேசு. உங்களுக்கு உதவி செய்கிறவராக நம்பிக்கையுடைய மக்களாய் மாற்றவும், உங்களை விடுதலையாக்கவும் ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். இது விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.